வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக சில விஷயங்கள், ஜோதிட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியடையாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். ஆரம்ப காலத்திலிருந்து ஜோதிடம் என்பது இரு சாராருடைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே ஒன்று இரவு ஒன்று பகல், ஒன்று இருக்குது ஒன்று இல்லை, தெய்வங்கள் இருக்கா இல்லையா, எல்லாமே இரட்டை நிலையில் தான் நம்ம இருக்கோம். நம்மன்னு இல்லை, எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. சில பேர் பேய் இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. எதுவும் இருக்குது என்று ஒரு சாரார், இல்லை என்று இன்னொரு சாரார். இது உண்மைதான், நடக்குது, அப்படி தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா? புரிந்தவருக்கு உண்மை, புரியாதவருக்கு பொய். சரிங்களா? என்ன பொய், என்ன உண்மை? நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் தானே புரியும். அதன்படி ஜோதிடத்தை பொறுத்தவரையிலையும் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இதை அடக்கியது தான் ஜோதிடத்தோட அடிப்படை. தமிழ் வருஷம் 60, வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள், 31 நாட்கள், 28 நாட்கள், ஆக வருஷத்துக்கு 365 நாட்கள். இதை டிவைட் பண்ணி, இது ஒரு கணிதம். ஆமாம், ஜோதிடம் என்பது ஒரு துல்லியமான கணிதத்தை அடிப்படையாக வச்சு தான் செய்கிறது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள். அந்த 12 ராசிகள்லையும் 360 டிகிரி. 360 டிகிரி என்பது ஒரு சதுரம் சொல்லுவாங்க, ஒரு வட்டம். ஆமாம், ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் தான் நம்ம எந்தெந்த கிரகங்கள் எங்கே வரும். அதுக்கு ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. ஒரு கடத்தருக்குள்ளே போகிறோம், அங்கே பத்தி நிறைய கொளுத்தி வச்சு ஒரு வாடையாக இருக்கும். சில கடைகள் அந்த கடை பக்கம் போகும்போது அந்த சுமல் அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே பிரியாணி சைடு போனோம்னா அந்த வாசனை அங்கே வரும். அது சாக்கடை பக்கம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாடை வரும். ஆக ஒரு வீதிக்கு அல்லது ஒரு கடைக்கு ஒரு மாறுதல் ஏற்படுதா இல்லைங்களா? பார்க்குறீங்களா? அது மாதிரி தான் மேஷத்துக்கு ஒரு பவர், ரிஷபத்துக்கு ஒரு பவர், மிதுனத்துக்கு ஒரு பவர், கடகத்துக்கு ஒரு, அது மாதிரி அந்தந்த அமைப்புகளில் இருக்குது. இப்போ மேஷத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருப்பார்? ஒரு ஆச்சாரியமான ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? அதே கொஞ்சம் அழுக்கு இந்த சனி பகவான் அவர் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அதுதாங்க உங்களுக்கு எளிமையாக புரியணும் தான். ஆனால் யார் மனைவியும் புண்படுத்துவதுக்கு நான் சொல்லுவேன். எளிமையாக இந்த ஜோதிடம் உங்களுக்கு, ஜோதிட தத்துவம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஜோதிடத்தையே இன்றைக்கி ரொம்ப தெளிவாக குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மாதத்துக்கு 30 நாள், 31 நாள், 28 நாள் அப்படி இருக்குது. ஆனால் சில பேர் கணிதம் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ திருக்கணிதம் நான் குறை சொல்ல வரல, மக்களை குழப்பக்கூடாது, யாரையும் குழப்பக்கூடாது. வாக்கிய பஞ்சாங்கம் இது தொன்று தொட்டு இருக்குங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி மிக மிக துல்லியமாக சில நல்ல பலன்களை, கெட்ட பலனாக, எந்த பலன் இருந்தாலும் சொல்ல முடியும். திருக்கணிதத்தில் ஜோதிடருக்கு எளிமையாக கணக்கு முறை அதில் இருக்குது, அவ்வளோதானே விஷயம். இப்போ அதனால் என்ன குழப்பம் வருது? சனி பகவான் பிறந்துட்டார்னு ஒரு சாரார், சனி இன்னும் பயிற்சி ஆகலைங்கிறது இன்னொரு சாரார். சனி பயிற்சி ஆகலைன்னு இந்த திருக்கணிதம் இல்லாதவங்க, அதாவது வாக்கு இருக்குங்களே, வாக்கிய பஞ்சாங்கம், அதில் உள்ளவங்களாம் இன்னும் திருக்கணிதப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆகலைங்கிறாங்க. ஆக சனி பகவான் பிறந்தாரா பிறலையா? இது உங்களுக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. சரிங்களா? பொதுவாகவே 24 மணி நேரம் தான் ஒரு நாள். அதன்படி பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில்
அந்த 23 மணி நேரம் 23 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த நாள் வந்துடுது. இதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் என்றோ கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். சூரிய கிரகணம் இந்த நாளுக்கு, இந்த நேரத்துக்கு, இந்த மாதத்தில் இந்த நேரத்துக்கு தான் வரும் ஒன்று நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லை. அது மாதிரி சந்திர கிரகணம் அது மாதிரி நடக்குதா இல்லையா? ஆக அதெல்லாம் மாறலை. அந்த நாட்களை மாறலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாட்களை விட்டு அது மாறலை. அப்போ சனி பயிற்சி எப்படி மாறும்? குரு பயிற்சி எப்படி மாறும்? நல்லா யோசிச்சு. அவர்கள் புரிஞ்சு தான் செய்கிறாங்களா, புரியாமல் செய்கிறாங்களா? நான் பெரிய ஞானின்னு சொல்ல வரல, சரிங்களா? மெத்த தெரிஞ்சவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இந்த ஜோதிடத்தை வீணாக குழப்புறாங்க, குழப்பிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க, திருக்கணிதம் அவ்வளவு நல்லதாக என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றவர்கள் இல்லைங்க. வாக்கிய பஞ்சாங்கம் சூப்பர். அதன்படி பலன்கள் எல்லாமே நடக்குது. அதன்படி எல்லாமே செயல்பாடு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி தானே ஞாயிற்றுக்கிழமை உலகம் முடிச்சிடும். இன்றைக்கி 1ஆந்தேதினா இன்றைக்கி 1ஆந்தேதி தானே எங்கேயுமே. அப்படிங்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் திருக்கணிதத்தில் இன்றைக்கி 3ஆந்தேதின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அது அந்த கிரகம் எப்படி மாறும்? யோசிங்க, நீங்களும் யோசிங்க. ஒரு கடைக்கு 4 கடை யோசிங்க. ஒவ்வொரு ஜோதிடத்தையும் கேளுங்க. கேட்டால் தான் அது தெரியும். கமெண்ட்ஸில் கேளுங்க. கேட்டு அதன்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு சரியான விளக்கம் என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. சந்தேகத்தை கேளுங்கள்.